ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எம்எல்டிடி எபிசோட் நம்பர் 9 தான் பார்க்க போறோம். அதுக்குன்னே புதுசா யாராவது வந்துட்டீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த பேரியர் கிராஸ் பண்ணி அதுக்குள்ள உள்ள போறான். உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு கேட் மாரி இருக்கு. அங்க என்ன எழுதிருக்குன்னா, ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட்க்கான இடம் இங்க தான் இருக்குங்கிற மாரி இருக்கு. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ தான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னே நடந்து போக ஆரம்பிக்கிறான். அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேண்டஸியா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ இந்த இடம் ஏன் இவ்வளோ அழகா இருக்கு, இந்த இடத்துக்குள்ள வர்றது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கிற மாதிரி அந்த இடத்தோட அழகை நம்ம ஹீரோ ரசிச்சிட்டு இருக்கான். அப்ப அழிவில்லா மரத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துக்கு மேல நிறைய கொக்குகள்லாம் பறந்துட்டு இருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட்னு சொல்றோம்ல, அது இதுதாங்க. அது எல்லாமே பறந்து வேகமா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து இதுல எது நமக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல, ஆனா ஏதாவது ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்தையே அந்த கொக்குகள் பறந்துட்டு இருக்கலாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு கொக்கு மட்டும் நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுது. அது நம்ம ஹீரோ புது ஆளுங்கிறதுனால தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து பயங்கரமா நம்ம ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்கு. அந்த காட்டோட எக்ஸ்பிரஷனும் நம்ம ஹீரோவும் தள்ளி போற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ எதுக்கு இது இப்படி பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அதையே பார்த்துட்டு இருக்கா. அதுவும் கத்திக்கிட்டே இருக்கு, இங்கன்னு வெளில போங்கிற மாதிரி தான் சொல்ற மாதிரி தெரியல. அப்ப நம்ம ஹீரோ கடிக்கிற மாதிரிலாம் வந்து பயமுறுத்திட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அந்த கொக்கை பார்த்துட்டு இது பார்க்கறதுக்கு மற்ற கொக்குங்களோட டிஃப்ரெண்டா இருக்கு, இதுக்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்க மாதிரி தோணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கொக்கு என்ன பண்றதுன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஹீரோ நோக்கி நடந்து வர ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோவும் நான் ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டேன், ஆமா ஸ்பிரிச்சுவல் டோக்கனை எடுக்கணுங்கிற மாதிரி அந்த டோக்கனை எடுத்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இல்ல நம்ம பிளட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற மாதிரி தானே அவங்க சொன்னாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அவன் கையை கிழிச்சு அந்த பிளட்டை அதில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றான். பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஆக்டிவேஷன் பவர் மாதிரி வந்த மாதிரி இருக்கு. அந்த டோக்கன் திடீர்னு வந்து கோல்டன் கலர்ல மாதிரி ஒரு பவர் அந்த இடத்துல ஜெனரேட் பண்ற. அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, ஏய் சீக்கிரமா அந்த பேரியர் ஓபன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் யாரா பேசுறதுங்க நம்ம ஹீரோ திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான். ஆனா பார்த்தா இந்த கொக்கு தான் பேசிட்டு இருக்கு, என்ன ரைட் பண்ணுமா வேணாமா, ஒழுங்கா நீ அந்த பேரியர் ஓபன் பண்ணா நான் உன்னை கூட்டு போறேன் வெள்ளுங்கிற மாதிரி சொல்றேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட பேச, இது ஓ வாய்ஸா, அதுக்கு ஆமா என் வாய்ஸ் தான், ஏன் நான் பேசக்கூடாதா என்ன. அதை கேட்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன கேட்கிறானா, சரி ஓகே நீங்க என்ன ரெய்டு கூட்டு போக முடியுமா, உங்களை வேலை பறக்க வச்சு என்ன கூட்டு போக முடியுமா இந்த மாதிரி கேட்கிறான். அதை கேட்ட குக்கு என்ன சொல்லுனா, அப்படியா உன்னையா, நீ கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி இருக்கு, அதுவும் இல்லாம எனக்கு நீ பண்ண வேண்டியதுலாம் நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோ. முதல்ல எனக்கு டெய்லி சாப்பாடு வைக்கணும், எனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் வைக்கணும், அதே சமயத்துல பத்திரமா பாத்துக்கணும். அப்படி நீ பாத்துக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா உன்னை கண்டிப்பா நான் பறக்க வச்சு கூட்டு போறேன். அதுக்கு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம், நீங்க எதுவுமே கவலைப்படுறீங்க, உங்களுக்கு டெய்லி சாப்பாடுலேருந்து அதே சமயத்துல உங்களை பத்திரமா பாத்துக்கிறதுலேருந்து எல்லாமே நான் பாத்துக்கிறேன், ஏதாவது பாத்துக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா எப்ப வேணா என்னை விட்டு நீங்க போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்க ஒன்னே ஒன்றா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்த பேரியரை ஓப்பன் பண்ணு, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போயிட்டு வரேன், அதாவது படத்தை பார்த்து வரப்பா, வெளி உலகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை கேட்ட நம்ம ஹீரோ ஓகே கண்டிப்பா உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த டோக்கனை வெளில எடுத்து அப்படியே நம்ம ஹீரோ வைக்கிறான். அந்த இடத்துல அங்க இருக்கிற ஒரு வைப்ரேஷன் மாதிரி கிரியேட் ஆகுது. அதனால அந்த பேரியர் ரிலீஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பேரியர் ரிலீஸ் பண்றதுக்கு இந்த டோக்கன் தான் ஒரே வழி. அதெல்லாம் பார்த்து இந்த குக்கு, ஏய் சூப்பர் பா, நீ வேற லெவலா இருக்க, வெளி உலகம் பார்க்க இவ்வளவு அழகா இருக்குன்னு எனக்கு தெரியாது, இந்த பேரியருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது, நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை கேட்ட நம்ம ஹீரோ, அப்படியா எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா, அப்படின்னா நீங்க எனக்கு ஒரே விஷயம் மட்டும் பண்ண, உங்களுக்கு கூட சென்று நானும் பறக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன வானத்தோட உச்சிக்கு வரையும் உங்களை கூட்டு போக முடியுமாங்கிற மாதிரி கேட்கறான். அதை கேட்ட அந்த கொக்கு, என்னப்பா பெருசா ஆசைப்படுற, ஏதாவது சின்னதா ஆசைப்பட்ட ஏதாவது செய்யலாம், நீ என்னப்பா பெருசா கேட்குற, எல்லாம் என்னோட மூளை பொறுத்து இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க பறந்து வேகமா போயிட்டாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ போவாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த கொக்கு நான் வெளி உலகத்தை பார்த்துட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா அங்க போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்னடா இது, இந்த கொக்கை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு, இது எப்படியாவது நம்ம பேச்சு கேட்க வைக்கணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், அப்ப அந்த டோக்கன்ல என்னோட பிளட்டை டிராப் பண்ணும்போது அப்போ ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது, அதே மாதிரி என்னோட டிராகன் பிக்சர் என்கிட்ட இருக்குல்ல, அதுலயும் நான் பிளட்டை டிராப் பண்ணா ஏதாவது ஒன்று நடக்கும்ல சொல்லிட்டு நம்ம ஹீரோ யாருக்கு தெரியாம அந்த மரத்துலயே உட்காந்துக்கிட்டு நம்ம பேசாம இந்த இடத்துல யாருமே இல்லை, என்ன பிளட்டை டிராப் பண்ணலாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டிராகன் பிக்சர் நம்ம ஹீரோ அந்த புக்கை வெளில எடுக்கிறான். வெளில எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த புக்கை பார்த்து இது கண்டிப்பா என்ன டைப் ஆஃப் ட்ரெஷர்னு எனக்கு தெரியல, ஆனா இது கண்டிப்பா ஒரு வேல்யூபிளான ஒன்றா தான் இருக்கும், இல்லையா பிளட்டை டிராப் பண்ணா இது என்ன டைப்னு தெரிஞ்சிடும், எனக்கு தெரிஞ்சு இது மாயம் இல்லாட்டி ஃபேர், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றா தான் இருக்கணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கலாம். இப்போ என்ன பிளட்டை ட்ராப் பண்ணலாமா, ஆனா இந்த சமயத்தை நான் பிளட்டை ட்ராப் பண்ணேன்னா இதுலேருந்து எப்படிப்பட்ட சக்தி வெளிப்படுத்த தெரியல, அந்த வைப்ரேஷனால் மற்ற சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க, இது என்கிட்ட தான் இருக்கிறதுனா அது என் வீட்டுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம், ஒரு முட்டாள்தத்தை இன்னொரு வாட்டி கூட பண்ண கூட யோசிக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த புக்கை மறைவா யாரும் பார்க்கல சொல்லிட்டு மறைவா வச்சிடறான். வச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த கொக்கு வர வரையும் வெயிட் பண்ணுவோங்கிற மாதிரி அந்த இடத்துல படுக்கிறான். அதுக்கப்புறமா சீனியர் ஃபாக்னு ஒருத்தர் சொல்லியிருந்தோம்ல, அவன் இருக்கிற இடத்துல காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜிம்மி வந்திருக்கான். வந்து என்ன சொல்றேன்னா, மிஸ்டர் ஃபாக் எனக்கு தெரிஞ்சு அந்த டிராகன் பிக்சரும் அதே சமயத்தில் அந்த கோல்டன் எரரும்
நம்ம ஃப்ராங்க்வின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ கூட நான் இப்ப சண்டை போட்டேன். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஃபாக்ஸ் என்ன சொல்றேன்னா, நீ எதுக்கு அவ்வளவு தேவையில்லாம சண்டைக்கு போடுற? அதுக்கு நம்ம ஜிம்மி என்ன சொல்றேன்னா, ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே அந்த பாய் வந்து துரத்திட்டு போனாங்க நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃப்ராங்க்வினும் வந்தா. கண்டிப்பா அவள்கிட்ட தான் ட்ரெஷர் எல்லாமே இருக்கும். ஏன்னா பாயை கண்டிப்பா அவ கொன்றுப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்ட ஃபாக் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே உன்னோட கணிப்பு தானே, எதுவுமே உன்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஏன் உனக்கு 1 மாசம் டைம் கொடுத்தேன், ஆனா நீ ஒன்னுட்டுமே பண்ணலங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஜிம்மி என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, அதனால தான் அவர் காலையிலேயே வந்து நான் அவங்களுக்கு 8 டிசம்பர்ல வந்து வெல்கம் பண்றதுக்கு அனுப்பி விட்டேன். ஆனா அவ என்ன பண்ண தெரியுமா, இருக்கிற எல்லாருமே கொண்டா. அதாவது 8 பேருமே அவ கொண்டா. அவ பண்றது எல்லாத்தையுமே நம்ம தட்டி கேட்க கூடாதா? அதாவது அவளுக்கு ரூல்ஸ் எல்லாம் மீறிட்டா. கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதே சமயத்துல ட்ரெஷர் நம்ம ரிட்டர்ன் எடுத்துடலாங்கிற மாதிரி சொல்றான். கேட்ட நம்ம ஃபாக் என்ன சொல்றான்னா, இந்த சப்ப ரீசனுக்காக நான் இப்ப அவள்கிட்ட போய் சண்டைக்கு போய் அதே சமயத்துல அந்த ட்ரெஷர் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட வாங்க சொல்றேன். இந்த உலகத்திலே முட்டாள்னு ஒரு லிஸ்ட் வச்சு அதுல நீ தான் நம்பர் 1 வருவ. ஒழுங்கா பேசி விஷயத்தை கறக்கிறத விட்டு தேவையில்லாத வேலை பார்த்துருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜிம்மி என்ன சொன்னா, நான் அவளை சும்மா டெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு என்ன டிசபிள் அனுப்புனேன். ஆனா அவ 8 பேரையும் கொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன உண்மையிலேயே மன்னிச்சிருங்க, நான் இப்படி எதிர்பார்க்கல. ஆனா அவ பண்ண தப்பு, பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஃபாக் என்ன சொன்னா, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு காலி பண்ணாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஜிம்மி ஓகே மாஸ்டர் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவன் கிளம்புறான். போகும்போது கடுப்பாரான் போயிட்டு இருக்கான். எதுவுமே அவளை பண்ண முடியலங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஹீரோ வரா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட சர்வன்ஸ் மாதிரி 2 பேர் வராங்க. அதாவது இப்ப நம்ம ஹீரோ ஆபீசர் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ஏதோ கமெண்ட் மைக் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அந்த கொக்கு ரிட்டர்ன் வந்துரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களா போங்க நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தலையை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு இவனுங்களை காலி போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ முன்னாடி அந்த கொக்கு வந்துட்டு, என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி கேக்குது. இதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, உனக்கு சாப்பாடு விஷயமா தான் பேசிட்டு இருந்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் அப்படியா, எனக்கு பசிக்குது ரொம்ப, எனக்கு என்ன மாதிரி சாப்பாடு தர போற? அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, உனக்கு என்ன மாதிரி சாப்பாடு வேணும்னு சொல்லு, அதை நான் தரேன், கண்டிப்பா ரெடி பண்ணி தரேங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த கொக்கு என்ன சொல்லுன்னா, எனக்கு என்ன வேணுமா, இந்த ராபிட் இருக்கும் தெரியுமா, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், அதை பிடிச்சி ஸ்பை பண்ணி கொடு, முக்கியமா சால்ட் பெப்பர் எல்லாம் எஸ்டவே தூக்கலவே போடு, அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது வாயிலேன்னு எச்சி மாதிரி ஒழுவுது. அதை நம்ம ஹீரோ பார்த்து, இது ஒரு வேல்யூபிளான திங் ஆச்சு, இது வாயிலே வர எச்சி மெடிசனை யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஆனா இது இப்ப கீழே விழுந்தா இது வேஸ்ட் ஆகும், இதை வேஸ்ட் ஆகக்கூடாது, இதை பிளாக் பண்ணவே ஐடியா கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றா, இப்ப நீ ஃப்ரீயா இருந்தா அப்படி வெளில கூட்டு போறியா, அதை பறக்க வச்சு கூட்டு போறியா, அப்படி கூட்டு பண்ணா உனக்கு சாப்பாடு நிறையவே தரேன், அந்த ரேபிட்ல நிறைய ஸ்ப்ரை பண்ணி தரேன் 5-6 ரேபிட். அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த குக்கு என்னப்பா உண்மையிலே பாப்பாங்கிற மாதிரி அப்படியே ஒளிவிட்டு இருக்காரு. அதை நம்ம ஹீரோ வாட்டர் கேன்ல புடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஓகே ஓகே ஓகே, எனக்கு நீ டெலிஷியஸான ஃபுட்லாம் ரெடி பண்ணுவியா? அதுக்கு கேட்ட நம்ம ஹீரோ கண்டிப்பா ரெடி பண்ணு, நீங்க எதை பத்தி கவலைப்பட வேணாம். அப்ப அந்த குக்கு என்ன சொன்னா, உன்னை பறக்க வச்சு கூட்டு போடுன்னு சொன்னல, அது கூட நல்ல ஐடியா தான். ஆனா உனக்கு என்ன பிரச்சனைனா, நீ உன்னை பறக்க வச்சு கூட்டு போக கீழே கீழே விழுந்தா பொறுப்பு இல்ல. அதை கேட்டுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கொக்கு மேல நம்ம ஹீரோ ஏறலாம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மேல பறந்து போக ஆரம்பிச்சாங்க. அந்த பாட்டில் அதே சமயத்துல கீழே விழுந்துட்டு, அதை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ பாட்டில் போச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் இவங்க வேகமா மேல பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா பறக்கிறதுனால அங்க இருக்கிற அழகெல்லாம் பார்த்து, இது இவ்வளவு அழகா இருக்குமா, இவ்வளவு உயரத்துல வந்தாங்கிற மாதிரி சுத்தி இருக்கிறதுலாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு. இந்த எபிசோட் கொஞ்சம் நார்மலா போன மாதிரி இருக்கும், ஆனா அடுத்த எபிசோட் கொஞ்சம் கலவரமா தான் இருக்கும். அதை பக்கத்துக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.